அந்த காலம் அது 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 பஜாஜ் சேட்டா காலம். இந்த காலம் இது 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 இதுவும் நம் பஜாஜ் சேட்டா காலம். ஸோ இன்னைக்கு ஒரு 30 வருஷம் பழமையான கிளாசிக்கான ஒரு வண்டியை தான் உங்களுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இதான் பஜாஜ் சிட்டாக் சூப்பர் எக்ஸல் 1996. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. பஜாஜ் சிட்டாக் இந்தியாவோட மோஸ்ட் ஐகானிக் ஸ்கூட்டர்ல இதுவும் ஒண்ணு. இது ஸ்கூட்டர் மட்டும் ஐகானிக் கிடையாது, இதோட நேமே ஒரு ஐகானிக்கான நேம் தான். 1500 காலகட்டத்தில் ராஜஸ்தான்ல வாழ்ந்த மகாராணா பிரதாப் அப்படின்ற ஒரு அரசரோட குதிரையோட பேர் தான் இந்த சிட்டாக். அதோட ஞாபகமா தான் இந்த வண்டிக்கு சிட்டாக் அப்படின்ற பேரை வச்சிருக்காங்க. இதோட ஆரிஜின் பார்த்தோம்னா 1960ல பஜாஜ் ஆட்டோவும் இட்டாலியன் கம்பெனியான வெஸ்பாவும் கொலாபரேட் பண்ணி வெஸ்பா ஸ்பிரிண்ட் ஸ்கூட்டரை ரிசம்பிளன்ஸா வச்சு இங்க சிட்டாக் அப்படின்னு ஒண்ணு மேனுஃபேக்சர் பண்றாங்க. 1972ல ஃபர்ஸ்ட் சிட்டாக்கை இந்தியால லான்ச்சும் பண்றாங்க. லான்ச் பண்ணி கொஞ்ச நாள்லயே குடும்பங்கள் கொண்டாடும் பஜாஜ் சிட்டாக்கா இந்த வண்டி மாறுது. அதுக்கு முக்கியமான ரீசன் ரிலேபிளான 2 ஸ்ட்ரோக் இன்ஜின், லோ மெயின்டெனன்ஸ், ஸ்ட்ராங் மெட்டல் பாடின்னு அடிக்கிட்டே போலாம். இப்படி ஆரம்பிச்ச இந்த சிட்டாக்கோட கோல்டன் ஏரா பாத்தீங்கன்னா 1970ஸ்ல இருந்து 80s வரைக்கும் இருந்திருக்கு. அண்ட் இந்த வண்டிக்கு டிமாண்ட் அதிகமா இருந்திருக்கு. குறிப்பா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு ட்ரீம் வெஹிக்கிளாவும் இருந்திருக்கு. அண்ட் இதோட வெயிட்டிங் பீரியட் எல்லாம் பாத்தீங்கன்னா சம் பிளேசஸ்ல 10 வருஷம் வரைக்கும் கூட இருந்திருக்கான். அண்ட் 10 வருஷம் கழிச்சு கொஞ்சம் மாடர்னைஸும் பண்றாங்க. அப்பயுமே டாப் செல்லிங் ஸ்கூட்டர்ஸ்ல இதுவும் இருக்கு. இப்படி வெற்றிகரமா போய்கிட்டு இருக்க இந்த வண்டியோட டவுன்ஃபால் 2000ல ஆரம்பிக்குது. அதுக்கு முக்கியமான காரணமே ஹோண்டா வந்து செல்ஃப் ஸ்டார்ட் வண்டி, கியர்லெஸ் வண்டி அப்படின்னு டெக்னாலஜியோட ஒரு வண்டியை லான்ச் பண்றப்ப இவனோட டவுன்ஃபால் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 2 ஸ்ட்ரோக்கோட எமிஷன் நார்ம்ஸ்லயும் சரி, இவங்க 2 ஸ்ட்ரோக்ல இருந்து 4 ஸ்ட்ரோக்கு வண்டி அப்கிரேட் பண்றாங்க. பட் வண்டியில எந்த சேஞ்சஸுமே அவங்க பண்ணல. அதுக்கப்புறம் அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் 2006ல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிடுறாங்க. கட் பண்ணா 2020 பஜாஜ் சிட்டாக்கு ஈவி மூலமா உயிர் கொடுக்குறாங்க. அந்த வண்டியிலுமே பழச மறக்காம அதே ரெட்ரோ ஸ்டைல், மெட்டல் பாடி, இப்ப இருக்கிற மாடர்ன் ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணிருக்காங்க. பட் இப்ப அதை மறந்துடுங்க, இதுக்கு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சீட்டாக்கோட டிசைனை பார்த்துடலாம். ஸோ இந்த வண்டி வந்து எனக்கு வந்து பெருசா பரிச்சயம் பழக்கம் அப்படின்லாம் இல்லை. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் க்ளோஸா வந்து இவ்வளோ க்ளோஸா நிற்கிறேன். நம்ம சின்ன பிள்ளையா இருந்தப்பலாம் எனக்கு வந்து M80 வந்து நல்லா தெரியும். எங்க வீட்டில் வந்து வச்சிருந்தாங்க, எங்க அப்பா M80 வச்சிருந்தாரு, எங்க தாத்தாவுமே M80 வச்சிருந்தாரு. ஆனா இந்த சிட்டாக் வந்து நான் இப்போதான் இவ்வளோ க்ளோஸா நிற்கிறேன். ஒரு ஓட்டி பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்றது எனக்கு இப்போதான் கிடைச்சிருக்கு. சீட் வந்து ஹைட்டா இருக்கு, ஆனா ஹேண்ட் பார் பார்த்தோம்னா இப்படி பிடிச்சி ஓட்டுற மாதிரி இருக்கு. ஒரு குதிரை ஓட்டுற மாதிரி அந்த மாதிரி நான் கூட இதெல்லாம் எப்படா வச்சு ஓட்டுறாங்க, என்ன மாதிரி ஓட்டுறாங்க அப்படின்னு நினைச்சேன். சும்மா அங்கிருந்து இவ்வளவு தூரம் நான் எடுத்துட்டு வந்தேன். எடுத்துட்டு வரவுமே அந்த சீட்டோட கம்ஃபர்ட் சரி, இந்த பிடிச்சி ஓட்டுறப்பையும் சரி, ஒரு நல்ல ஒரு ஃபீலா இருக்கு. வண்டி வெயிட் 110, வண்டி வெயிட் நல்லா சாலிடா இருந்துச்சு. இன்னொன்னு இந்த பைக்கை பாக்குறப்போ ஒரு கார் மாதிரியே இருக்கு. எப்பமா நல்லா திங்க் பண்ணி பாருங்க, நாமத்து வரும். ஸ்டெப்னி வீல் ஆக்சுவலா சும்மா டிசைனுக்கு மட்டும் கிடையாது, உண்மையாவே பஞ்சர் ஆச்சுனா கலட்டி மாட்டிக்கலாம். இங்க பிரேக் இருக்கு, பிரேக் இங்க இருக்கு. ஆட்டோல இருக்கிற மாதிரி இங்க எனக்குலாம் ஓட்டிட்டு போகும்போது திடீர்னு என்னடா பிரேக்கை கடனை இதை பிடிச்சி பாக்குறது கொஞ்சம் லைட்டா தான் பிடிக்கும் போல. அது போக வந்து கியர் கையிலேயே மாத்திக்கலாம். கையில மாத்திக்கலாம். அது வந்து ஆட்டோவும் சரி, M80 சரி, இந்த ஜென்ல ஃபுல்லாமே அந்த கையில மாத்திர மாதிரி தான் அந்த கியர். அப்பவே 4 கியர்ல வந்த வண்டி. ஆமா, நல்ல ஒரு போல்டான ஒரு பிரசன்ஸ் வந்து கொடுக்குது பாத்தீங்களா. ஃபுல்லா மெட்டல். அது போக வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே அதிகமா. ஆமா, இதுல வந்து எனக்கு தெரிஞ்சலாம் ஒரு அவர்லாம் சொன்னாரு ஒரு 5 லிட்டர் கேன் கூட நான் கேரி பண்ணிட்டு போலாம். உண்மையிலே ப்ரோ, அந்த காலத்துல கார் இல்லன்ற கவலையை வந்து இந்த வண்டி வந்து தீர்த்துரும். ஆமா ப்ரோ, ஒரு 3-4 பேர் கூட இதுல போய்க்கலாம். ஆமா, ஆனா அது போக கூடாது, சட்டப்படி வந்து தப்பு. 2 பேர் மட்டும் தான் டிராவல் பண்ணணும். ஆனா முன்னாடி ஸ்பேஸ பாருங்க ப்ரோ, இங்க எவ்வளவு லக்கேஜ் வச்சுக்கலாம், நம்ம பாட்டுக்கு பிரச்சனை இல்லாம போய்க்கலாம். அந்த காலத்துல கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், டாக்டர் வச்சிருக்கிற வண்டி இத்தனை இவ்வளவு. ஏன் அந்த காலத்துல கல்யாணம் பண்ணும்போது சீதனமா இப்ப எப்படி புல்லட் கொடுக்குறாங்க, அது மாதிரி இந்த வண்டியை கொடுப்பாங்க. இந்த வண்டி நம்ம எங்கேயே வர மாதிரி டிசைனுக்கு வருவோம். ஸ்டிக்கர் வந்து கீழ இருக்கு. செல்ஃப் ஸ்டார்ட் கடைசி வரைக்கும் இந்த வண்டியில செல்ஃப் ஸ்டார்ட்ன்றதே கொடுக்கல. சீட்டை திறந்தோம்னா ஃபியூல் டேங்க், அடியில ஃபியூல் டேங்க் 5 லிட்டர் தான் உங்களுக்கு ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி. இது வந்து இன்ஜின் கம்பார்ட்மெண்ட், இங்க வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ். அண்ட் பின்னாடி பாருங்க ப்ரோ, இந்த டெயில் லாம்புக்கு வந்து கிரில் கொடுத்திருக்காங்க. அது டேமேஜ் ஆக கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. உண்மையில எனக்கு ஃப்ரண்ட் லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. போல்டான ஒரு லுக் வந்து கொடுக்குது. ஆக்சுவலா இது வந்து டைனமோல ஓடுறது. அதாவது நம்ம வண்டி ஓட்ட ஓட்ட ஆக்சிலேட்டர் கொடுக்க தான் இங்க வந்து பவர் எல்லாமே வரும், ஹார்ன் அதுக்கு ஏத்த மாதிரி வரும். ஆனா இவர் வந்து ஆல்டர் பண்ணி வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அந்த எலக்ட்ரிக் பேட்டரி எல்லாம் வச்சு எலக்ட்ரிக்கலா ஆல்டர் பண்ணிருக்காரு. அது போக இதெல்லாம் புல்லட்டுக்கு வர அந்த சைடு மிரர், அது போக ஃபாக் லாம்ப் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு. அது போக இங்க வந்து LED லாம்ப் கொடுத்திருக்காரு. அந்த இங்க பார்த்தோம்னா ஸ்பீடோமீட்டர் இருக்கு, இங்க வந்து இண்டிகேட்டர் ஸ்விட்சஸ். இது வந்து M80ல இப்படி தான் ப்ரோ இருக்கும். அந்த ஃபீலே நல்லா எல்லாமே அந்த ஒரிஜினாலிட்டி மாறாம அந்த ரெஸ்டரேஷன்ன்றது பண்ணி வச்சிருக்காங்க. வண்டியுமே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்குமே லுக். சோ வந்து ஒரு பைக்ல வந்து ஒரு கிளாஸியான ஒரு பைக்னா ராஜ்டூட், நம்ம RX100 இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போலாம். ஆனா ஸ்கூட்டர் டைப்ல ஒரு விண்டேஜ் பைக், ஒரு கெத்தான பைக் அப்படின்னா அது இந்த
சீட்டாக் தான். அண்ட் இந்த வண்டி வந்து 1996 மாடல், 2 வேரியன்ட்ல வந்துச்சு, 150cc ஒன்னு, 100cc ஒன்னு. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து இந்த 150cc. அண்ட் இதோட ஹார்ஸ் பவர் பார்த்தோன்னா 7.5 bhp, டார்க்லாம் பார்த்தோன்னா பவருக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ அதுதான் லோடு வண்டி மாதிரி இதை எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பால் வண்டி அந்த மாதிரிலாம் கூட நிறைய வந்து இன்னமும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவு வந்து டார்க்ன்றது சூப்பரா இருக்கும். டாப் ஸ்பீட்லாம் 80 to 85 வந்து இதுலயே போட்டிருக்காங்க. இப்போ ஓகே ப்ரோ, 70s 80sல வந்து ஒரு வண்டி வந்து 90ல போகுது, 80ல போகுது. ஏன்னா அப்பெல்லாம் இப்ப இருக்க ரோடே இருக்காது. ரோடே இருக்காது. நக்கல்யா அவனுக்கு. நம்ம இதை கவனிக்கவே இல்லை பாருங்க ப்ரோ. சோக் இங்க இருக்கு பாருங்க. அதுவும் இல்லாம இந்த வண்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம்லாம் ஸ்டார்ட் பண்றோம் இல்ல ரொம்ப நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஒன் சைடு இன்ஜின் இருக்க சைடு வந்து சாச்சிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் அந்த பெட்ரோல்லாம் போகுமா. அது மாதிரி பெட்ரோல் போடுறப்ப வந்து 2T ஆயில் போட்டு. ஆமா, ஏன்னா அது வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்றனால 2T ஆயில் வந்து கண்டிப்பா நீங்க போடணும். ப்ரோ இந்த வண்டியில ஒரு ட்ரிக்ஸ் இருக்கா. எல்லாத்துலயும் எப்படி மடக்குவீங்க ஃபுட்ரெஸ்ட்? இப்படி அப்படி மடக்க முடியாது. என்ன ப்ரோ போக மாட்டேங்குது. இருங்க, இப்படி ஒரு ஐயோ அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. ஐயோ மடங்கிடுச்சு. எத்தனை எத்து அதுவும் இல்லாம ஆஃப் பண்ற கில்ஸ் வந்து இங்க இருக்கும் ப்ரோ. ஆக்சுவலா அந்த வண்டியை பாக்குறப்ப நம்ம பார்க்காத பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா இந்த வண்டியை வச்சு இப்ப வரை யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி ஒரு ஃபீலா இருக்கும். அவரை கூப்பிட்டே கேட்டுருவோம். ப்ரோ வாங்க ப்ரோ. வணக்கம், உங்க பேரு? என் பேரு பிரசாந்த். சோ இது இவரோட வண்டி தான், நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவரு. எதுக்காக இந்த வண்டியை வந்து நீங்க சூஸ் பண்ணி நீங்க எவ்வளவு நாளா வச்சிருக்கீங்க? இந்த வண்டி வந்து எங்க அப்பா முதல்ல வச்சிருந்த வண்டி. ஓகே. இப்போ பழைய நிறைய வண்டி வந்துருச்சு. ஆனா எங்க அப்பாவுக்கு அந்த பழைய வண்டி ஒரு ஃபீல் வேணும்னு கேட்டாரு. அதனால அந்த வண்டி எடுத்திருக்கேன். நீங்க எடுத்து எவ்வளவு நாள் ஆகுது? இதை எடுத்து 3 வருஷம் ஆகுது. எவ்வளவுக்கு எடுத்தீங்க? வண்டி எடுத்தது வந்து ஒரு 15,000 எடுத்தேன். அப்ப ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா ரீஸ்டோரேஷன் பண்ணிருக்கீங்க? எல்லாமே வண்டி பின் டு பின் ரெஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஓவரால் ரெஸ்டோரேஷன் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு 1.8 பண்ணிருக்கேன். 1,80,000 பிளஸ் 15,000 நியர்லி ஒரு 1.95 2 லட்சத்துக்கிட்ட வந்துருச்சு. சர்வீஸ் அதெல்லாம் எப்படி ப்ரோ? சர்வீஸ்க்கு ஆளுங்க இருக்காங்க. 500 கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஆயில் மாத்திக்கணும், ஜெனரல் பண்ணிக்கலாம். டாப் ஸ்பீட் எவ்வளவு போயிருக்கீங்க? நான் டாப் ஸ்பீடு ஒரு 85 போயிருக்கேன். 85ல போகும்போது இந்த பாபிள் ஆகுறது ஒண்ணுமே ஆகாது. வண்டி வந்து பிட்டான சேசிஸ் கிடையாது. வண்டி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே சேசிஸ், எந்த ராடும் இல்லாம எல்லாமே மெட்டல் ஷீட் சேசிஸ். கேக்குறாங்க நிறைய பேர் இந்த வண்டியை நீங்க ஓட்டிட்டு போறப்ப. நிறைய பேர் ரோட்ல பாக்குறவங்க பாப்பாங்க எந்த வருஷம் மாடலு. பட் இப்பயுமே டிமாண்ட் இருக்கு இந்த வண்டி. இந்த வண்டிக்கு இன்னைக்கு டிமாண்ட் இருக்க தான் செய்யுது. அதிகபட்ச தூரம்னா எவ்வளவு தூரம் இந்த வண்டியில நீங்க டிராவல் பண்ணி போயிருப்பீங்க? இந்த வண்டியில் நான் அதிகபட்ச தூரம்னா ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கேன். இப்போ லேட்டஸ்டா வேற என்ன வண்டி வச்சிருக்கீங்க? இப்போ லேட்டஸ்டா ஒரு ராயல் என்ஃபீல்டு புல்லட் வச்சிருக்கேன். ஓகே, அதுல போறதுக்கு இதுல போறதுக்கு உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்? அதாவது இந்த உடம்பு வலி இருக்கும். இந்த வண்டியில போனா உடம்பு வலி சுத்தமா இருக்காது. மற்ற வண்டியில இருக்க மாதிரி ஸ்டேரிங் ஆஃப் திரும்பாது. இது வந்து ஓரளவு நல்லா முக்காவாசி நல்லா திரும்பும். டிராபேக் நெகட்டிவ்னா எதை சொல்லுவீங்க? ஒன் சைடு இன்ஜின், அதாவது நடுவுல வந்து ஃபியூயல் டேங்க், ஓரமா வந்து இன்ஜின். நம்ம வண்டி ஓட்டையில பாத்தீங்கன்னா நம்ம ஹை ஸ்பீட்ல போய் சடன் பிரேக் அடிச்சோம்னா ரைட் சைடு இழுக்கும். வெயிட் அதிகமா, வெயிட் அந்த சைடு அதிகமா இருக்க சைடு இழுக்கும். ஸோ இது வந்து சவுண்டுமே எனக்கு இன்ஜின் சவுண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. RX 100ல ஒரு யூனிக்கான ஒரு சவுண்ட் இருக்கும் அந்த மாதிரி வண்டிகள் ட்ரூ ஸ்ட்ரோக்ல. ஆனா இந்த சவுண்ட் வந்து இரிட்டேட் பண்ணாம நல்லா இருக்கு. ஸோ உண்மையில சூப்பரா வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணிருக்கீங்க ப்ரோ. ரொம்ப நன்றி. உங்க வண்டியையும் கொடுத்து உங்க நேரத்தையும் கொடுத்து எல்லாமே கொடுத்து ப்ரோ வீடியோ பண்றேன் தெரியுது, நீ மூடு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி விண்டேஜ் வண்டியெல்லாம் வச்சிருக்கீங்க, விண்டேஜ் வண்டியெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஃபீல் என்னங்கிறதை எங்களோட ஷேர் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபரெண்டான பைக் அண்ட் கார் ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி வேற ஏதாவது விண்டேஜ் வண்டி யாராவது வச்சிருக்கீங்க, வீடியோ பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. சீக்கிரமாவே புது வீடியோ அடுத்தடுத்து கொண்டு வரலாம். அதுவும் இல்லாமல் இதுல செயினும் கிடையாது, பெல்ட்டும் கிடையாதுல்ல. செயின் ஸ்ப்ராக்கெட் பெல்ட் எதுவுமே கிடையாதுல்ல. அந்த செலவு மிச்சம் ப்ரோ. செயின் ஸ்ப்ராக்கெட் க்ளூ படிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. செயினே இருக்கு, செயின் கிடையாது. அது ஒரு பெனிஃபிட் வண்டிக்கு.